இந்த மகிழ்ச்சி என்கிற வார்த்தை 100க்கும் அதிகமான வசனங்களில் எழுதப்பட்டது. இப்பொழுது 21வது நூற்றாண்டில் இந்த வசனத்தை நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிட்டன. அல்லேலூயா. வேதமும் வேதத்தின் தேவனும் எவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தேவனால் ஏராளம் தாராளமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரைட்? சில காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் தேவர்களாக இருக்கிறதுனால நம்முடைய தேவாதி தேவன் எவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாரோ அவைகளுக்கு நாம் இந்த நாளிலிருந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார் என்பது அசைக்க முடியாத உண்மையாகும். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைய பாடம் என்ன? 194வது அவருடைய அனந்த ஞானம் தே மகிழ்ச்சியாய் இருப்பதே. ரைட்? இந்த வார்த்தையை எடுப்பதற்கு முன்பதாக இன்னொரு வார்த்தை எடுப்போம். மே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வைக்கும். அதே போல மகிழ்ச்சியாய் இருப்பதிலே இருக்கிற முக்கியத்துவத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவாராக. பாருங்கள், இந்த மகிழ்ச்சி, அப்புறம் சந்தோஷம், களி கூறுதல், ஆனந்த களிப்பு, இவைகள் எல்லாமே நம்முடைய வேதத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றன. மற்ற வேதங்களில் இருக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதிலும் பாருங்க, இந்த மகிழ்ச்சி என்கிற வார்த்தை 100க்கும் அதிகமான வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் கூகுளில் தேடி பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, மகிழ்ச்சி முதலாவதாக எந்த இடத்துல மகிழ்ச்சி என்கிற வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி லேவியராகமம் 23வது அதிகாரம் 40வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Leviticus chapter 23 verse 40 I shall read. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலெறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர், வாட் அ லவ்விங் டேடி. பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நல்லா ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இன்னும் சில வசனங்களை நாம் வாசிப்போம். அங்கே 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜாலியாக இருக்க விருப்பங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா? ஜாலியாக இருப்பதாங்க. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் அங்கே வான மண்டலத்தில் பரலோகத்தில் ஜாலியாக இருக்கிறாங்க. அவரோடு கூட ஜாலியாக இருக்கும்படியாகவே தேவன் நம்மை அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினராக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. இன்னும் இதே நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் 12:40 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இசக்கார் செபுலோன் நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா அத்திப்பழ அடைகள் வற்றலான திராட்சை பழங்கள் திராட்சரசம் எண்ணெய் ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள்.
இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. எப்படி மகிழ்ச்சி உண்டாயிற்றுன்னு எழுதியிருக்கு இல்லையா? எப்போ தெரியுமா இந்த மகிழ்ச்சி? அங்கே அதே அதிகாரம் 38வது வசனம், 1 நாளாகமோ 12:38 தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குவதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த மகிழ்ச்சி உண்டாயிற்றுன்னு எழுதியிருக்குது. ஐயா, தேவன் உங்களை உயர்த்துகிற நாள் துவங்கி விட்டது. நீங்கள் தேவனால் உயர்த்தப்படும் பொழுது அநேகருடைய கண்களிலே தயவு கிடைக்கும். அநேகர் என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இன்னும் இதே 1 நாளாகமோ 16வது அதிகாரம் 27வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 Chronicle chapter 16 verse 27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? எப்பா, அவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்கு? மகிழ்ச்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது? நீதானே தேவ பிரசன்னம். ரைட்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஒருவரும் உன்னை விலக்கி விடவே முடியாது. ரைட்? உன்னையும் உன் தகப்பனாகிய தேவனையும் ஒருவரும் பிரிக்க முடியாது. அப்படி என்றால் தேவ பிரசன்னத்தை விட்டு நீ வெளியே போகவே முடியாது. அந்த தேவ பிரசன்னத்திலே மகிழ்ச்சி 24/7 உண்டு. ஹல்லேலூயா. ஓ what a loving daddy. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், இந்த சூரியனை குறித்து சங்கீதக்காரனுக்கு ஒரு வெளிப்பாடு வேடிக்கையாக இருக்கிறது. பாருங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 5வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் எப்படி அந்த சூரியன் அவர் தன்னை வெளிப்படுத்த மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, அந்த நாள் முழுவதும் தன்னை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகிறதோ, அதே போல நீ காலையில் எழுந்தது முதல் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் அந்த பாதை எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அதுதாங்க உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பம். That is the desire of the one who has called you to be his child. சங்கீதம் 21:6 நான் வாசிக்கிறேன். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அப்போ அவருடைய பிரசன்னத்தில் ஒரு பூரிப்பான மகிழ்ச்சி இருக்குங்க. மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு பூரணமான மகிழ்ச்சிக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். ரைட்? யாராலே பூரணமான மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பூரிப்பான மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? வசனம் சொல்லுகிறபடி 34:10 சொல்லுகிறபடி தங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாத நபர்களாலே பூரிப்பான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும், அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. That's how you have been designed, and that is the desire of your daddy God. ஐயா, அப்படித்தான் வடிவமைத்திருக்கிறார். உன்னை அழைத்த உன் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ இன்னும் அதே சங்கீதம் 30:11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Psalm 30 verse 11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். உன்னை எப்படி பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரா? மகிழ்ச்சி என்னும் கட்டு. எப்படியெல்லாம் இதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம்? நீ காலையில் எழுந்தது முதல் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் மகிழ்ச்சி தான் உன் தலையெழுத்து. நீ எங்கே சென்றாலும் மகிழ்ச்சி தான். அந்த டிவைன் ஜாய் தான் உனக்கு தலையெழுத்துப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டுடைய விருப்பத்தை எத்தனை பேர் சீரியஸாக எடுக்க போகிறீங்க?
இன்னும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று வாசிக்கட்டுமா? The book of Isaiah chapter 35 verse 10. 35:10 of the book of Isaiah. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. ஐயா, this was told before cross. சிலுவைக்கு முன்பதாக தேவன் இதை உரைக்கிறார். நாள் ஒன்று வருகிறது, என்னுடைய குமாரன் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவார். அப்பொழுது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சஞ்சலமும் தவிப்பும் உனக்கு கிடையாது. பரலோகத்துக்கு போன பிறகு இல்லப்பா ஐயா, பரலோகத்தை பூமியிலே அனுபவிக்கும்படியாகவே உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக பகையை உண்டு பண்ணி கொண்டிருந்த அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து என்ன செய்துட்டார் தெரியுமா? உன் சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓட ஓட வரட்டிட்டார். ரைட்? இப்பொழுது 21ஆவது நூற்றாண்டில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிட்டன. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord. What a loving daddy. இது உன்னுடைய பிரயாசத்தினால் வந்ததினால் அல்ல, உன்னுடைய பக்தியோ உன்னுடைய பரிசுத்தமோ இவைகளை கொண்டு வர முடியாது. உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால் உன்னுடைய சிரசில் என்ன இருக்கும்? எப்பொழுதும் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு செல்வந்தனான தகப்பன், ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர், தம் பிள்ளை பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்று நினைப்பாரா? அல்லது எப்படி குபேரனாக ஒரு ராஜகுமாரனை போல வாழ வேண்டும் என்று விரும்புவாரா? நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கும் துக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கும் தோல்விக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய சன்னிதானத்தில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மூவரும் நடன களிப்பு ஆடுகிறார்கள். அந்த தேவரக மகிழ்ச்சியை நீங்களும் நானும் என்றென்றும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் சஞ்சலத்தையும் உங்கள் தவிப்பையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். சஞ்சலத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? There are no two reasons, only one reason for all your failures and for all your sorrows and for all your tears. 2 காரணங்கள் அல்லங்க. உங்கள் தோல்விகளுக்கும் உங்கள் துக்கத்துக்கும் உங்கள் கவலைக்கும் உங்கள் கண்ணீருக்கும் ஒரே காரணம் தான். அவிசுவாசம் மாத்திரம்தான் காரணம். அந்த அவிசுவாசத்திற்கும் காரணம் 2 அல்ல, ஒன்று தான். என்ன தெரியுமா? நீ சத்தியத்தை சரியாக அறியலை. சத்தியத்தை சரியாக அறிந்தால் நீ எந்த சூழ்நிலையிலும் உன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பாய். அந்த விசுவாசம் என்னத்தை கொண்டு வரும்? நித்திய மகிழ்ச்சியை இழுத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. Thank you Lord for your goodness. ஏன் இந்த மகிழ்ச்சியாக இருப்பதே என்கிற தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்றால், நெகமியாட்ட கேட்போமா? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவ பலன். அப்படி என்றால் என்ன பொருள்? மகிழ்ச்சியா இருந்தால்தான் தேவ நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளுவாய். எப்பொழுது தேவ நன்மையை பெற்றுக்கொள்ளுவாய்? எப்பொழுது தேவ பலனை பெற்றுக்கொள்ளுவாய்? ரைட்? எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுவாய்? எப்பொழுது தேவனுடைய ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய்? வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை? The book of Nehemiah chapter 8 verse 10. நெகமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம்.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க. அதுதான் தேவ பலன். அப்படி என்றால் என்ன பொருள்? எப்பொழுது உனக்கு தேவனுடைய சப்ளை எல்லாம் வரும் தெரியுமா? when will you get, when will you inherit God's provision, right? ஒன்று நீங்க தெரிந்து கொள்ளுங்க, God's provisions are always supernatural. அப்படி என்றால் என்ன பொருள்? நீ ஒரு பெரிய பள்ளத்தில் இருக்கிற, 1000 கோடி ரூபாய் கடல்ல இருக்கிற, what is God's way? What is divine way? Which is divine way? Supernatural deliverance is divine way. Supernatural provision is divine way. Supernatural promotion is divine way. His ways are always supernatural. வேதம் அங்கு தேடி வாசிங்க. ஆதி அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் வாசிங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அவருடைய ஒரே வழி அற்புத வழி. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய பற்றாக்குறையை போக்கி அவர்களை குபேரனாக்க அவருடைய ஒரே வழி அற்புத வழி. His provisions are supernatural. His promotion is supernatural. His protection is supernatural. Hallelujah. Oh, thank you, Master. வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளும் இதாங்க நடந்தது. அவருடைய ப்ரொவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய சப்ளை 40 வருஷமும் சூப்பர் நேச்சுரல் தானுங்க. இல்லை அங்கே வனாந்தரத்தில் வேலை செய்து நெல் நட்டு அல்லது கோதுமை பயிரிட்டு அவர்கள் அப்பம் பெற்றுக்கொண்டார்கள். இல்லை, பரலோக அப்பம் சூப்பர் நேச்சுரலாக கொடுக்கப்பட்டது. எத்தனையோ எதிரிகள் அவர்களை அட்டாக் பண்ண நினைத்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த பாதுகாப்பு சூப்பர் நேச்சுரல் பாதுகாப்பா இல்லையா? ஐயா, அவர்கள் ட்ரெஸ்ஸு பழசா போகலை, எப்பவுமே புதுசாக இருந்ததா? ஏன்? 5 வயதிலே புறப்படும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அது நாளுக்கு நாள் அப்படியே இருந்தது. மாத்திரமல்ல, 5 வயது குழந்தை 45 வயது ஆகும்போது கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறான். அந்த வயதுக்கு ஏற்றாற் போல அந்த சரீரம் வளருவதை போல அந்த ட்ரெஸ்ஸு வளர்ந்தது, செப்பல் வளர்ந்ததுங்க. தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் ஆஃப் அவர் காட். அந்த தேவன் தான் என்ன சொல்லுகிறாரு? உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் உனக்கு சூப்பர் நேச்சுரலாக தருவேன், நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாயா என்று உன்கிட்ட கேள்வி கேட்கிறார். அவ்வளோதான். ரைட். முதலாவது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். என்ன தெளிவுபடுத்தினேன்? ஆல் ஹிஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. அங்கே நெகமியா என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அது மட்டும்தான் தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. எப்படி பிரதர் இருக்க முடியும்? இதானே உங்க கேள்வி. அதுக்கு பதில் கண்டுபிடிச்சா நீங்க சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்களா? நான் இப்படி யோசிக்கிறேங்க. எப்படி யோசிக்கிறேன்? பவுலும் சீலாவை விட நீங்கள் இப்பொழுது டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனில் இல்லை. நான் திரும்பவும் சொல்லட்டுமா? காலையிலே சிரச்சேதம் பண்ண போறாங்க. யாரு? பவுலையும் சீலாவையும். ஐயா, அந்த டஞ்சன், அந்த இருள், எலக்ட்ரிசிட்டியா இருந்திருக்கும், ஃபேன் இருந்ததா? உட்காவலரே, அங்க பாம்பு பள்ளி குடியிருக்கிற இடம், இருள் வேற, காலையிலே தலை வேற பறிபோக போகுது. அந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய மகிழ்ச்சியை பவுலாலும் சீலாவாலும் காத்து கொள்ள முடிந்ததென்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் உன்னாலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன செய்ய முடியும்? குதூகலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னால இருக்க முடியும் என்பது மாத்திரமல்ல, நீ இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையையும் ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார். அப்பொழுது நீ அற்புத விடுதலை பெறுவாய். எப்பொழுது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரியாட்ட ஃபோன் பண்ணி அழுதாங்க. 3 வருஷம் கஷ்டம். அதுக்கு முன்னால 15 வருஷம் கடன் பிரச்சனை மலேசியாவில். கர்த்தர் நல்லவர் பாருங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். சிஸ்டர், நீங்கள் கிளினிக்கில் போனால் அங்கே கடன்காரர்கள் ஒரு பேஷண்ட்டை போல் உட்காந்து உங்கள் தலையை
திரும்ப பார்க்குறாங்க, பயந்து நடுங்குறீங்க, அழுகிறீங்க, முகமெல்லாம் வீங்கி போனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. வீடியோவில் ஒரு நாள் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொன்னாங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் 2 நிமிஷம் நடனம் ஆடணும். அது எப்படி பிரதர், நான் இவ்வளவு டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்கிறானே. சிஸ்டர் பவுலும் சீலாவும் டான்ஸ் ஆடினாங்களே, ஆடித்தான் பாருங்களேன்ன ஐயா. 30 நாளில் அவங்களுடைய பிரச்சனையை தேடியும் காணவில்லை. ஏன்? அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணின பொழுது காட் சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன், God supernatural provision came forward to deliver her from all the debts. அவளுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகி இப்பொழுது அவருடைய மகளோடு அங்கே அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் குதூகலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு சட்டங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுக்கு தேவ பலனை ப்ரொவைட் பண்ணும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் யுவர் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் ஓ மாஸ்டர். பாருங்கள், இந்த தேவ பலன் அநேக சொல்லலாம். ஒரு 3 காரியத்தை நாம் தியானித்து முடிப்போமா? எந்த குழிக்குள்ளே இருந்தாலும் சரி, பற்றாக்குறையில் இருந்தாலும் சரி, ஆபத்தில் இருந்தாலும் சரி, சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் சரி, சீருகிற நெருப்புக்குள்ளே இருந்தாலும் சரி, சிங்க கெபிக்குள்ளே இருந்தாலும் சரி, முதலாவது தேவை இந்த மகிழ்ச்சி. சரிங்களா? இது எதெல்லாம் உங்களுக்கு இழுத்து கொண்டு வரும் என்று தேங்க்யூ மாஸ்டர், வாட் அ லவ்விங் டேடி. ஒரு முதலாவது நான் வாசிக்கிறேன். அங்கே நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனம். The book of Proverbs chapter 17 verse 22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இட்ஸ் a good medicine, right? நீங்கள் கூட டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்பட்டால் உங்கள் ஹார்ட்டு நின்று போகும்பாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாமல் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக. அப்போ இதைத்தான் ஞானியாகிய சாலமோனுக்கு தேவனுடைய ஆவியானவர் வெளிப்பாடாக அழகாக கொடுத்திருக்கிறார். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தில் இந்த பிரின்சிபல் அறிஞ்சிருந்தாங்க. யாரு? நம்ம யோசேப்பு. சிறைச்சாலைக்குள்ளே எல்லாரும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் சிறைச்சாலைக்குள்ளே போட்டு அங்கே தான் சாகணும். சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதற்குள்ளே யோசேப்பாலே இந்த மன மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள முடிந்ததென்றால் உங்கள் சிறையிருப்பு என்னதுங்க? வியாதி ஒரு சிறையிருப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா? எங்கள் செய்தியை தொடர்ந்து கேளுங்க. 100 செய்தியை கேளுங்க. ரூம் போட்டு கேளுங்க. முதலாவது செய்தியை நீங்கள் முதலாவது மணி நேரத்தில் கேட்டுறணும். சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தலைகளை நிற்பேன். ஏம்மா நீ தலைகளை நின்று ஒரு நிறைய காரியங்களை இழந்துட்டால, அந்த 1 மணி நேரத்தில் என்னுடைய செய்தியை கேளு. 100 செய்தி கேளு. உன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பைய மேஜிக் இல்லைங்க. நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவாய். அப்பொழுது நீ மன மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். அப்பொழுது தேவன் உனக்கு வைத்திருக்கிற பாதையில் நீ லகுவாக போவாய். அந்த பாதை எப்படி இருக்கும்? நெய்யாய் பொழியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஹெல்த்தி லைஃப் வேணும்னா நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும். உங்களாலே தியானம் பண்ண முடியவில்லை என்றால் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை 4 செய்தி கேளு. இல்லை எனக்கு அதுக்கு நேரம் இல்லைன்னா 2 செய்தியை கேளு. முதலாவது செய்தியை காலையில் எழுந்த உடனே கேட்டுவிட வேண்டும். உனக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இல்லையா? நீ எழுந்த உடனே ஒரு செய்தியை கேட்டுரு. உனக்கு நேரம் இல்லைன்னா வேலை செய்யும் போதே கேளு, சாப்பிடும்போது கேளு, படுத்திருக்கும் போது கேளு, வேற என்ன சமையல் பண்ணும்போது கேளு, ட்ராவல் பண்ணும்போது கேளுப்பா. ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கையை நீ வாழ்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பாய். தேவன் தன்னுடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உன்னை அலங்கரித்து உயர்த்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது பாருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எந்த பலனை கொண்டு வரும் என்றால், முதலாவது என்ன சொன்ன? நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். 2வது உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று எங்கே சங்கீதம் 37:4 சொல்லுகிறது பாருங்களேன். Psalm 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எத்தனை பேர் சீரியஸாக இருக்க போறீங்க? ஐயா எந்த சூழ்நிலையிலும் உங்களாலே மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். ஒருவேளை
பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜாய்க்குள்ளே நீங்கள் போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும், அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வாசனம் எனக்கு மகன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அதனால தான் நான் வசனத்தையே உங்களுக்கு பேசுகிறேன். வசனத்தை விட்டு அணுகூட நான் அகன்று போக மாட்டேன். ஏன்? அந்த பவர், அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை அவருடைய வார்த்தைக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த செய்தியிலே உங்களுக்கு 25 வசனம் நான் எடுத்து காண்பித்திருக்கிறேன் பாருங்க. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கடைசியாக அந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பலன் என்ன தெரியுமா? எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 2 verse 10. பிரசங்கி 2வது அதிகாரம் 10வது வசனம். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நாம் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். ஐயா, என் முயற்சிகள் எல்லாம் மன மகிழ்ச்சி கொண்டிருந்தது. நீ எதற்காக ஸ்ட்ரைவ் பண்ணுறீங்க, எதற்காக ஓடுகிறீங்க, எதற்காக உழைக்கிறீங்க? ஊழியமா? அதிலே மகிழ்ச்சியாக இருங்கள். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? அதிலே மகிழ்ச்சியாக இருங்கள். வேலை செய்கிறீங்களா? அதில் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் சொன்ன பாருங்க, 100க்கும் அதிகமான வசனங்களிலே இந்த மகிழ்ச்சியை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் தேடி வாசிங்க, அவைகளை தியானம் பண்ணுங்க. ஏன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.